ஜெய் பண்டரிநாத் பகவானுக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவா பாகவதம் சொல்றது சத்சங்கான் முக்த துஸ்ஸங்கா, சத்சங்கத்தினால துஸ்ஸங்கத்திலேருந்து வெளியில வந்துவிடலாம் அப்படின்னு. துஸ்ஸங்கத்திலேருந்து வெளியில வர்றதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு மணி நேரமாவது நம்ம வாழ்க்கையில பகவானுடைய இருக்கிறதுக்கு, அவரை பூஜை பண்றதுக்கு இதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைக்கும். நாங்க தான் ஆத்திலேயே நித்தியம் பூஜையெல்லாம் வச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிறது இருந்தாலும், இந்த மூர்த்திக்கு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா, பண்டரிபுரத்திலேயே நம்மளோட யாத்திரைக்கு வந்தவாளுக்கெல்லாம் தெரியும், சுவாமியை பண்டரிபுரத்துல சந்திரபாகாலேயே திருமஞ்சனம் பண்ணி வீதி புறப்பாடெல்லாம் பண்ணி அந்த மூல பாண்டுரங்கன் திருவடியிலேயே வச்சு இவருக்கு ஆராதனை பண்ணி அங்கேருந்து ஒரு உற்சவ மூர்த்தி மாதிரி கிளம்பி வந்திருக்காரு. இங்கே அவர் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பக்தர்கள் கிரகத்துல போய் கல்யாண உற்சவங்கள், பிரார்த்தனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இவருக்கு என்னன்னா, அது தவிர இங்க நம்ம கிரகத்திலேயே நம்ம பாடசாலையிலேயே நித்தியம் சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி ஷோடசோபச்சார பூஜை, அவருக்கு அஷ்டயாம சேவை நடந்துட்டு இருக்கு. நித்தியம் காத்தால சுப்பிரபாதம், செங்காரம், பூஜை, விஸ்ரமணம், சந்தியாகாரத்தி, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், சம்பிரதாய பஜனை, ராத்திரி டோலோத்சவம், இவைகள்லாம் நித்தியம் அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால சாநித்தியம், அந்த சாநித்தியத்தினால, அதை தவிர நித்தியம் வேத பாடசாலையில குழந்தைகள் வேதம் சொல்லி அதையே சிரவணம் பண்ணிட்டே இருக்கிற மூர்த்தியா இருக்கிறதுனால சாநித்தியம் அதிகமா இருக்கு. பொதுவா கோவில்ல போனா என்ன மரியாதையா இருப்பாரோ அந்த சாநித்தியம் இந்த சுவாமிக்கு இருக்கும். அதனால இவர் அழிச்சுன்னு வந்து நாம் பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அது மாத்திரம் இல்ல, நாம சங்கீர்த்தனம், நம்மளுடைய கிரகத்துல நாம சங்கீர்த்தனம் நடக்கும் பொழுது நிரஸ்யதே ஏன திசாம மங்கலம் அப்படிங்கிறது பாகவதம். நாம சங்கீர்த்தனம் எங்க நடக்கிறதோ அந்த இடத்த சூழ்நிலைய மங்களத்தை ஏற்படுத்துறது இந்த நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்றா பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சரி பண்ணிடும் நாம சங்கீர்த்தனம். பகவான் சாநித்தியத்தினால இதை பண்றதுனால நம்மளுடைய குடும்பம் க்ஷேமத்தை அடையும். பிரார்த்தனை பண்றதுக்கு இப்படி ஒரு மூர்த்தி நம்ம கிரகத்தை தேடி வரும்பொழுது நாம் அவருடைய திருவடியில பிரார்த்தனை பண்ணும்பொழுது அதுக்கு பலன் ஜாஸ்தியா இருக்கும். எந்தெந்த பக்தாளுக்கு பாண்டுரங்கனை கிரகத்துக்கு அழைச்சு அவர் திருவடி சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ, இதுலயே வரக்கூடிய ஃபோன் நம்பர்ல கேட்டுண்டு இந்த சத்சங்கத்தை நீங்க கேட்டுக்கலாம். வாழ்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்கிட்டையும் சொல்லி இந்த சத்சங்கத்தை எல்லார்ட்டையும் சொல்லி இதை நடத்தி கொடுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறோம். ராதே கிருஷ்ணா.